எங்கடா வந்திருக்கோம்? யாரா இவன்? ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஆரே ஃபால்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். ஸோ இந்த ஒரு சைடு செம்ம டஃப்பாக இருக்குது. ஸோ ஃபுல்லாக ஸ்டீப்பான ஒரு பாறை தான். ஸோ சைடில் தான் நீங்கள் நடந்து வரணும். அதனால் ரொம்ப வழுக்குச்சு எல்லாருக்கும். கைஸ், நான் ஃப்ரெண்ட் வரும் செலிபிரிட்டிங்க எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவுட்ஃபிட் இதெல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். எஸ், இப்போ நம்ம ஒரு ஸ்பாட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ வீக்கெண்டு பசங்களோட சேர்ந்து எங்கடா வந்திருக்கோம்? யாரா இவன்? ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஆரே ஃபால்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். ஸோ அதோட பார்க்கிங் தான் இது. ஸோ நாங்கள் உள்ளே வந்துட்டோம். நான் அந்தளவுக்கு வீடியோ எடுக்கல நான். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா ரூட் மேப். ஸோ போவோம் நம்ம. ஸோ பசங்களாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க. இதே மாதிரி ஆல்ரெடி நம்ம வந்து கோவை குற்றாலம் போயிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஆரே ஃபால்ஸு. தடம் இல்லை, ஆரே ஃபால்ஸ் இது. ஸோ பாய்ஸ்லாம் இங்கே நிற்கிறாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ட்ரெக் பண்ணி தான் மேலே போகணும். மேலே போயிட்டு இங்கே பாருங்களா போலீஸ் செக்லாம் இருக்கும் பேக்கு. ஸோ எல்லாம் பண்ணிட்டு மேலே போகும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். மேலே அந்த செக்கிங் முடித்தோடனே இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன கடை மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இங்கே வாட்டர் பாட்டில், சிப்ஸ் இதெல்லாம் இருக்குது. சாப்பாடும் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தாங்க ஸோ பசங்களாம் சேர்ந்து நடந்து போகிறோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் நடந்து போகணுன்ற மாதிரி சொன்னாங்க. தண்ணி எதுவுமே கிடையாது. ஸோ இங்கே வாங்கினா தான் உண்டு, இல்லைனா நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் தான் உண்டு. ஸோ நடந்து போவோம். எவ்வளோ தூரம் நடக்கணும்னு தெரில. ஆனால் டிஸ்டன்ஸ் தான் சொன்னாங்க. பார்ப்போம். கைஸ், நடந்து வர ரூட்டு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இருக்கே ரூட்டு. ஸோ இங்கேருந்து தான் நீங்கள் நடந்து போகணும். ஆனால் மேலே வியூஸ்லாம் சூப்பராக இருக்குது. நல்லா ஹில்ஸ்க்கு நடுவில் நடந்து போகிற மாதிரி. ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ நல்லா பாட்டெலாம் போட்டு, ஆனால் கீழே பார்த்து நடக்கணும். எங்கே கல் என்ன இருக்குது தடிக்கலாம் விழும் கண்டிப்பாக. ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்து நடந்துக்கோங்க. ஸோ கைஸ், இப்போ வந்து என்ட்ரி டிக்கெட் பற்றி நம்ம தலைவன் சொல்லுவான். சொல்கிறான். பார்க்கிங் வந்து நாங்கள் காரில் வந்தோம். காருக்கு வந்து 300 ருபீஸ் பார்க்கிங். ஒரு காருக்கு 300. அப்புறம் ஒரு ஆளுக்கு வந்து 50 ருபீஸ் என்ட்ரி ஃபீஸ். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் ஜாக்கெட்டும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் 50 ருபீஸ் கட்டணும். ஸோ எவ்வளோ லைஃப் ஜாக்கெட் வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்ட்ரி ஃபீஸ்க்கான இது. நீங்கள் மேப்ஸ் போட்டிங்கனாலே டேரெக்டாக வந்துடலாம். ஆரே ஃபால்ஸ்னே நீங்கள் மேப்ஸ் போட்டிங்கன்னா நாங்கள் சென்னையிலேருந்தே வரும்போது கரெக்டாக எங்களுக்கு 3 மணி நேரம் ஆச்சா. 3 மணி நேரம் வித் ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட பிரேக்கோட சேர்த்து. ஸோ அதுனா டக்குன்னு வந்துடலாம் நீங்கள். ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டு சென்னைக்கு பக்கத்துலையே. ஸோ போவோம். சென்னைக்கு பக்கத்தில் தூரம் போனோடனே பாதை ரொம்ப சின்னதாகிடுச்சு. ஸோ நல்லா 2 சைடும் ஒரு காட்டுக்கு நடுவில் நடந்து போகிற ஃபீல் தான் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சிக்னலும் கிடைக்காது உங்களுக்கு. ஒரு லைன் தான் இருக்கும், ஆனால் சிக்னலே வராது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இங்கே ஃபுல்லாக. ஸோ பாருங்கள், அப்படியே போயிட்டே இருக்கோம் நம்ம. ஸோ ஐடியா இல்லை எத்தனை கிலோமீட்டர்னு பார்ப்போம். டைம் பார்த்தீங்கன்னா 9:42 ஆகுது. சரி பாருங்கள், அப்படியே ஏதோ டீப் ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாக. நான் கீழே கல் கில்லெல்லாம் இருக்குது. பசங்களாம் கத்திட்டே போகிறானுங்க. சூப்பர். ஆனால் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சுங்க லைட்டாக. தண்ணி இல்லை, தண்ணி இருக்குது, நான் குடிக்கல. இதே வைப்லேயே போவோம். இங்கே பாருங்கள், தண்ணி வந்து ஃப்ளோ தெரியுது. இங்கே நல்ல ஃப்ளோ தெரியுது. ஸோ மேலே நல்லாவே தண்ணி இருக்குன்றது தான் அர்த்தம் இதுலேயே. நான் இங்கே பாருங்கள், கீழே உண்மையிலே டேஞ்சரஸான ஒரு பாத்து தான் இது. பார்த்து தான் நடக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் தான் நான் ஃபோனை கீழே வச்சு நடந்துகிட்ருக்கேன். நல்லா ஸ்லோப்பாகவும் இருக்குது. இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குங்க. இங்கே ஒரு வாட்டர் ஃப்ளோ இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வே டு ஃபால்ஸ்ன்னு இருக்குது. ஸோ தமிழ்லேயும் எழுதியிருக்கு, தெலுங்குலேயும் எழுதியிருக்கு, இங்கிலீஷ்லேயும் எழுதியிருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் ஒரு 15 மினிட்ஸாக வந்து ஏறிட்டுருக்கோம். இன்னும் ஏறிட்டு தான் இருக்கோம். மேலே ஏறுது, கீழே இறங்குது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஏறிக்கொண்டே இருக்கிறோம். ஸோ போவோம். ஆனால் இப்போ பாருங்கள், கல் இந்த மாதிரி இருக்குது இப்போது. ஸோ இந்த மாதிரி கல் தான் மழை காலத்தில் ரொம்ப டேஞ்சர்னா வழுக்கி விட்ருவோம் இந்த பாறையெல்லாம். இப்போ லைட்டாக ஒழுக்கும்,
இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் வந்துருக்கோம், டெம்பிள் ஃபால்ஸ். ஸோ இது வந்து நடந்து ஒரு 20-25 மினிட்ஸ் நடந்து வந்தீங்கன்னா ஸோ இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அங்கே தான் அந்த டெம்பிள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே தான் அந்த டெம்பிள். ஸோ அதனால் இது வந்து டெம்பிள் ஃபால்ஸ்ன்றாங்க. இன்னும் மேலே போகணும் நம்ம. இது ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் தான் இது. நல்லா கிளியராக இருக்கும் வாட்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வனகங்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 வழி போகுது. நாங்கள் ரிஸ்க் எடுத்து இந்த வழியில் போகிறோம். ரிஸ்க்கு தான், இதெல்லாம் கரெக்டாக இல்லையான்னு தெரியல. அது போர்டு சரிஞ்சிருக்கு, பார்ப்போம். அதுதான் 42 அடி. இன்னும் மேலே ஏறி தான் போயிட்டுருக்குறோம். தயவு செஞ்சு இந்த மாதிரி ஏறாத சாப்பிட்டு ஏறிடுங்க. நான் யாருமே சாப்பிடல, டீ மட்டும் தான் குடிச்சோம். சொல்கிறேன் இந்த மாதிரி ஏறதை பற்றி டிப்ஸ் சொல்கிறேன். ஆனால் தயவு செஞ்சு சாப்பிட்டு வந்துருங்க, எனர்ஜி போயிடும். அது மட்டும்தான். ஆனால் ஏறிடலாம், ஈஸியாக ஏறிடலாம். தண்ணி குடிச்சிட்டு ஒரு சின்ன ட்ரக்கிங் மாதிரி இருக்குது. நல்ல ஒரு கார்டியோ, நல்ல ஒரு எக்ஸசைஸ். காலையில் வந்துருங்க. நாங்கள் பண்ண தப்பு சாப்பிட மாட்டோம், அதுதான் மெயின் தப்பு. அது மட்டும் யாரும் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. சாப்பிடாம மட்டும் வந்துடுறாங்க. அட்லீஸ்ட் ஸ்நாக்ஸ் அதை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கீழே பார்த்து பார்த்து நடங்க. கல்லெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஒரு சைடு செம்ம டஃப்பாக இருக்குது. ஸோ ஃபுல்லாக ஸ்டீப்பான ஒரு பாறை தான். ஸோ சைடில் தான் நீங்கள் நடந்து வரணும். அதனால் ரொம்ப வழுக்குச்சு எல்லாருக்கும். இந்த மாதிரி ஒரு சில இடம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மிச்சப்படி ஏறுறதுலாம் ஈஸி தான். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஃபால்ஸ். அது கீழே வந்த டெம்பிள் ஃபால்ஸ் வந்து சின்னது தான் அது. ஸோ அஃபிஷியலாக இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபால்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய லைஃப் ஜாக்கெட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் குளிக்கிறதுக்குங்க. அதே மாதிரி மேலே இன்னொன்று ஃபால்ஸ் இருக்குது தான். ஸோ அதையும் போய் பார்க்கலான்னு தான் இருக்கிறோம். பார்ப்போம். ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வாங்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் ஆகுது. ஸோ மொத்தம் நாங்கள் 6 பேர் தான் வாங்குறோம். ஏன்னா எனக்கு ஸ்விம்மிங் தெரியாதுங்க, உண்மையிலே சொல்லிடுறேன். ஸோ ஸ்விம்மிங் தெரியாமல் இந்த மாதிரி இடத்துல வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடாது. கொடுங்கடா, பார்த்து வா. ஸோ இங்கே தான் எல்லாருமே வாங்கணும். என்னடா சின்ன வயசுலேயே ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்கணும். ஆக்சுவலாக ஸ்விம்மிங்கு, டிரைவிங்கு இதெல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சு. கார் டிரைவிங் இதெல்லாமே ஸ்விம்மிங்லாம் வந்து ரொம்ப நெசசரி தான். பட் நாங்கள் அப்படியே விட்டோம். ஸோ சின்ன வயசுல எல்லாம் பழகிருக்கணும், பழகலை உண்மையிலே. அதுதான். ஸோ போ இந்த வரேன். நம்ம பாய்ஸ்லாம் பொறுமையாக தான் வரானுங்க. ஸோ லைஃப் ஜாக்கெட் எடுத்துக்கோங்க. ஸோ இன்னும் போகணும். இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இங்கே ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. ஃபோனை உள்ளே வச்சிட்றேன், மேலே போய் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ கைஸ் இங்கே மேலே வந்தாச்சு, செகண்ட் ஃபால்ஸ். ஸோ அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தண்ணிக்குள்ளே இறங்க வேண்டியதான். ஸோ லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு சட்டை கட்டிடுவேன், ஷார்ட்ஸ் மட்டும் இறங்கி கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நான் வந்து பேசுகிறேன். நல்லா பார்த்தீங்கன்னா உள்ள வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம். அப்பா ரொம்ப வழுக்குது உள்ள. சூப்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா 44 அடி ஆளாது. இது லைஃப் ஜாக்கெட் இருந்ததுனால ப்ளஸ் சப்போர்ட்டில் அப்படி போயிட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு பயமாக தான் இருந்துச்சு எனக்கு உள்ளே போகிறதுக்கு. பட் போக போக பக்காவாக ஆயிடுச்சு. சூப்பர். ஸோ அதெல்லாம் அப்படியே நம்ம கிளம்ப போகிறோம்.
கைஸ் ஃபால்ஸில் நல்லா குளிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி வரோம். முடியல, செம்ம டயர்டாக இருக்குது, முடியல. ஸோ மேலே செம்ம ட்ரெக்கிங்கு. ஸோ இப்போ அந்த கீழே அந்த நார்மலாக இருக்கிற பாதையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கோம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா கல் மேலே ஏறி இது மேலே ஏறி இது மேலே ஏறி ஸோ செம்ம டஃப்பாக இருந்துச்சு. அது வச்சுட்டு ஏறிக்கலாம் நீங்கள். ஸோ அப்படியே இன்னும் கீழே போகிறோம். இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 1/2 hour ஆயிரும் நினைக்கிறேன் கீழே இறங்குறது. ஸோ கைஸ் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour மேலே ஒரு 40 minutes கிட்டே பார்த்தீங்கன்னா இறங்கி பாதி தூரம் பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஸோ இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கணும். ஸோ செம்ம டயர்டாக இருக்குது, பார்ப்போம். முடியலங்க சத்தியமாக, டயர்டாகுது. நான் காலையிலையும் சாப்பிட்ல, நல்லா ஃபால்ஸில் ஒரு குளியல். ஸோ ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா 40 அடி ஆழங்க அது கிட்டத்தட்ட. ஸோ லைஃப் ஜாக்கெட் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஸ்விம்மிங் தெரிஞ்சாலுமே ஒரு சேஃப்டிக்கு லைஃப் ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. அது நம்மளுக்கும் சேஃப்டி தான். அது என்ன தான் ஸ்விம்மிங் தெரிஞ்சாலும், ஸோ என்ன தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சாலுமே ஒரு சேஃப்டிக்கு லைஃப் ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. ஸோ எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. அண்ட் இந்த மாதிரி பாதையில் தான் இப்போ நடந்து போய்ட்ருக்கோம். ஸோ நார்மலான ஒரு பாதை, ஆனால் கொஞ்சம் மேடும் இதுமாக இருக்குது. ஸோ நல்லா ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரி தான். ஸோ தண்ணி நிறைய குடிச்சிக்கோங்க. தண்ணி குடிச்சிட்டிங்கனாலே என் ஏறும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு ஏறிடுங்க. ஸோ அதுதான் நாங்கள் பண்ண தப்பு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாதது, மிச்சப்படி எதுவுமே இல்லை. சாப்பிட்டு ஏறினீங்கன்னா ஓகே. அண்டு நல்ல ஒரு கார்டியோங்க, உண்மையிலே சூப்பரான ஒரு கார்டியோ. நல்லா கேலரிஸ் பர்ன் பண்ணலாம். நல்லா பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும். சென்னை பக்கத்தில் ஒரு 90 kilometers சென்னையிலேருந்து. ஸோ நல்லா தடாக்கு இன்னொன்று ஆல்டர்னேட்டிவான ஒரு ஸ்பாட்னா ஆர்ஏ ஃபால்ஸ்னே சொல்லலாம் கண்டிப்பாக. அண்டு வேறு அவ்வளோதாங்க. ஸோ அப்படியே கீழே போயிட்டுருக்கோம். ஸோ போயிட்டு மிச்சத்தை கண்டினியூ பண்ணுவோம்.